பார்த்தாங்க. இதற்கு முன்னாடியே ஒரு பொது நிர்வாக குழு நடத்தப்பட்டு பின்பு அந்த நிர்வாகங்களுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். நீங்க பிடிவாதமா தான் இருப்பீங்க. அது எப்படி நீங்க பண்ணணும்னு பார்த்து போய்க்கிறீங்க. அப்புறம் சொல்றேன், டிஜே இந்த முடிவு எடுக்காதீங்க, நீங்க வாபஸ் வாங்க. நீங்க முடிவு எடுக்க கூடாது, இந்த முடிவை பொதுக்குள்ள எடுங்க, வேற எங்கேயாவது சொல்லுங்க, வாபஸ் வாங்குங்கிற. மனிதன்கிற ரீதியில் அவர் பிடிவாத மாட்டாங்க. இல்லப்பா இப்படி சொல்லிட்ட மாத்திரம் என்ன சொல்லியிருந்தால் பரவாயில்லை, என் கொள்கை தான் விரோதம் என்று சொன்னதுக்கு பின்பு, தௌஹீத் தான் இதுக்கு தடை என்று சொன்னதுக்கு பின்பு நான் இருக்கிற தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், சரி நீங்க இப்போ ஒரு கோபத்தில் இருக்கிறீங்க, நீங்க மற்றவங்களுக்கு ஹதீஸ் சொல்லக்கூடிய, நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் எத்தி வைக்கக்கூடிய சகோதரர், கோபத்திலே இருக்கக்கூடிய முடிவிலே நன்மை இருக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் காலம் கொடுங்க, கொஞ்சம் காலம் தள்ளி வைங்க, ஒரு காலகட்டத்துக்கு தள்ளி வைங்க, ரொம்ப வேணாம், ஒரு மாசம் தள்ளி வைங்க இந்த முடிவை. அவர் சும்மா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார், அத்தனை பேர்ட்ட கேட்கிறேன், ஒரு மாசம் இந்த முடிவை தள்ளி வைப்போமா? காலம் ஒரு சிறந்த மருந்து போடும், நமக்கிடையில ஒரு நல்ல மருந்து போடட்டும், நமக்கிடையில ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தட்டும், அதுவரையும் தள்ளி வைப்போம், முடிவை மாற்ற வேணாம், தள்ளி வைப்போம் இந்த முடிவை அப்படின்னு சொல்றப்ப சகோதரர்களே, என்னுடைய சகோதரர் அன்பு சகோதரர் ஹைதர் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்ல எல்லாத்தையும் பேச வேண்டும், அது சரியாக வராது, ஏகத்துவத்தில் அவர் எப்படி எல்லாம் அடுத்த பிரச்சனை, அதனால இது சரியா வராது, எல்லாத்தையும் பேசணும், 2 மாசம் இந்த பிரச்சனை தொடரும். அந்த முடிவும் வரவிடாமல் ஆக்கியது யார்? இன்னைக்கு போய் என்னென்னமோ சொல்லியிருக்காங்களே, ஹைதர் சாப் என்னென்னமோ சொன்னாங்க. ஹைதர் சாப் இதே வார்த்தையை நீங்க அல்லாஹ் முன்னாடி சொல்ல முடியும்னா சொல்லிக்கணும். இது திட்டமிட்டு நீங்க எடுக்கலையா? பல தடவை கூடி எடுக்கலையா? முடிவை தள்ளி வைக்க கூட முடியலைங்க. காலையில 11:30 மணிக்கு இந்த முடிவு வந்துருச்சு, போராடுறேன் இறுதி வரையிலும் போராடுறேங்க. சாயங்காலம் 6:30 மணி வரை முடிவை தள்ளிட்டு போறேன். எப்படியாவது ஒரு நல்ல நிலைமை ஏற்படாதா? எப்படியாவது ஏற்படாதா? ஆனா இதுக்கிடையில இன்டர்வல் 2 இன்டர்வல்லையும் சிரிச்சு பேசுறாங்க, மகிழ்ச்சியா பேசுறாங்க. இதே கேட்டேன், சந்தோஷம். அப்பா எப்படிதான் இதுக்கு இந்த வெளியில் அனுப்பணும்னு நினைச்சோம், சனியன் தொலைஞ்சிச்சு. சனியன் தொலைந்தது என்ற வார்த்தையும் ஒரு நிர்வாகி சொல்லி இருக்கிறார். சனியன் தொலைந்தது, அதுவா தொலைஞ்சிருச்சு. ஏண்டா எது சகோதரர்களை சனிய? நல்லதை எடுத்துச் சொல்வது சனியனா? உண்மையை எடுத்துச் சொல்வது சனியனா? சத்தியத்தின்பால் அழைப்பது சனியனா? எது சனிய? என்ன நினைக்கிறீங்க? வேணாம் சகோதரர்களே, நான் அப்படித்தான் முடிவெடுத்தேன். சொன்னார் இல்லையா, நான் என்ன அளவில் தௌஹீத் படிகள் எடுத்துட்டு நான் பாட்ட என் பணியை செய்வேன், நான் உங்க பக்கத்தில் வரமாட்டேன். எனக்கு முடியாது, நான் வரமாட்டேன், நான் பாட்டில் ஒதுங்கி போயிட்டேன். அப்ப அவருடைய முடிவை தள்ளி வைக்க சொல்லி நான் கேட்டேன் இல்லையா, அவர் எல்லாம் எழுதினதுக்கு அப்புறம் என் பேரை கடைசியா சொல்றேன், என் பேரை சேர்த்து அதுல போட்டு அது ரிசைன் பண்றாருலப்பா. என்ன காரணத்துக்காக அவர் ராஜினாமா செய்கிறாரோ அதே காரணத்துக்காக என் பேரை அதுல போடு. இல்ல நீங்க இப்ப வேணாம். ஏன்? ஒரே நேரத்தில் 2 எதிரியை சந்திக்க கூடாது, அப்படித்தானே? ஒரே நேரத்தில் 2 எதிரியை பார்க்க கூடாது, அப்படித்தானங்க? ஒரே நேரத்தில் பாக்கர் போயிட்டாரா? இப்ப தௌஹீத்வாதின்னு ரொம்ப முத்துன தௌஹீத்வாதி போய் கேட்டான்னா, தௌஹீதுக்காக எடுத்தோம் அப்படின்னா பாக்கர் போயிருக்கணுங்க. பாக்கர் போறதுன்னு சொன்னா நிர்வாக குழுவிலே சில நல்ல சகோதரர்கள் உண்டு. அந்த நல்ல சகோதரர்கள் சொன்ன வார்த்தை, நீங்க பொறுப்புல இருக்கீங்க, ஒரு 2 மாசம் பொறுத்து போங்க, போனா போட்டுன்னு பாவப்பட்டு 2 மாசம் கொடுத்துருக்காங்க. அதுதான் இவ்வளவு நடந்த பின்பு சகோதரர்களே, ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அடுத்த நாள் போய் நான் சில முயற்சிகளை பண்றேன். உணர்வுகளை வந்துவிடக் கூடாது, வந்துருச்சுன்னா அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போயிடக்கூடாது. இவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் நமக்கு ஒத்து போக முடியாது. ஆனால் கேவலப்படுத்தி நம்ம போக வேணாமான்னு நினைச்சு முயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கு பேர் என்ன தெரியுமா? கெஞ்சுகிறார்கள். இதுக்கிடையில ஒரு சமாதான தூதுக்குழு போச்சு. சமாதான தூதுக்குழு ஒரு 9 சகோதரர்கள்
9 சகோதரரும் அடிப்படையா உள்ளவங்க. எல்எம்எஸ் ஷேக் அடிப்படையா உள்ள சகோதரர். வேணாமா? சரி, இல்ல 9 பேர் போனாங்கன்னு சொல்லுவோம். என்ன சொன்னாங்க வேணாம். அவர்கள் முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சி என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு கட்டத்தில் அவங்களே சொல்லுவாங்க. அந்த சகோதரர் அதுல போயிட்டு வந்த சகோதரர்களை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் சொல்லுவாங்க. கண்டிப்பா என்ன நடந்துச்சுங்கிறத எங்களை விட தெளிவா சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு வந்த ஒரு சகோதரர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு மனசுல நிற்கும். சொன்னார், அழகா சொன்னார். பிஜே கூட குறைய சொல்லி இருப்பாரு நான் நினைச்சேன். பிஜே ஏதோ கோபத்துல கொஞ்சம் கூட குறைய சொல்றாருன்னா நான் நினைச்சேன். ஆனா அங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பிஜே கம்மியா சொல்லிட்டார். பிஜே ரொம்ப கம்மியா சொல்லிட்டாரு. அதை விட அதிகமா அவங்க சொன்னாங்க. எந்த அளவுக்கு சகோதரர்களே, வளர்த்தவனுக்கு இந்த நிலைமை என்றால் எல்லாத்தையும் தூக்கி பாதான். அந்த ஆள்கிட்ட நான் இன்னைக்கு அதான் சொன்னேன். எல்லாம் எனக்கு வேணாம் வச்சுக்கோ, எனக்கு வேணாம், எனக்கு வேணாம் வச்சுக்கோ, இந்த இது வச்சுக்கோ, கழட்டி கொடுத்துரு, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து, துண்டை கழட்டி கொடுத்து, வேண்டிய கழட்டி கொடுத்து, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து வந்துட வேண்டியது. அது ஏமாறு இல்லைன்னு பேர் வச்சிருக்கான். அட இந்த ஆள் என்ன செய்ய போறான்? இந்த ஆள் என்ன செய்வான்? தூக்கி போட்டு போயிடுவான். இந்த ஆளை கோவப்படுத்தினா போதும். எதுல கோவப்படுத்தினா? தனி மனிதனா கோவப்படுத்தினா இந்த ஆள் கோவப்பட மாட்டான். நின்றுகிட்டு பதில் சொல்லுவான். நின்றுகிட்டு 1000 பதில சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த ஆளு இந்த ஆளுக்கு எதுல கோவப்படுத்தினா போவான்? கொள்கையில. கொள்கையில போய் கையை வச்சோம்னா இந்த ஆள் ஆட்டோமேட்டிக்கா வாபஸ் வாங்கிடுவார். வாபஸ் வாங்க வச்சிடணும். ஒரு பெரிய வேலையே கிடையாது. அதானங்க, அதானங்க. அதை புரிஞ்சுக்கத்தானங்க காயினை விட்டுனீங்க. அதை புரிஞ்சுக்கத்தானங்க செஞ்சீங்க எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். விளக்கம் கொடுக்க வேண்டியதுல ஒரு வார்த்தை கூட அந்த எழுதப்பட்டது அங்க பேசப்பட்டது இல்ல அதிகமா ஒரு வார்த்தை நாங்க சொல்லல. இதுவரை இந்த நிமிஷம் வரையிலும் அக்ரிமெண்ட் அப்படியே இருக்கு. அக்ரிமெண்ட் பிரகாரம் என்ன பேசப்பட்டுச்சு என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு சில உண்மைகளை நான் புரிய வச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. முதலாவதாக சில உண்மைகளை மனசுல வைத்துக் கொண்டு அறிவுபூர்வமாக ஒரு முஸ்லீம் எப்பவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கணும், உணர்வுபூர்வமாக சிந்திக்க கூடாது. மறுமையில எது வெற்றி தரும் என்று சிந்திக்கணும். இந்த உலகத்தினுடைய கணக்கு போட்டு சிந்திக்க கூடாது. இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு சில உண்மைகளை நான் உங்களுடைய கவனத்தில் பதிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லுங்க. முதலாவது உண்மை என்னவென்று சொன்னால், இப்ப நடந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது தெரிகிற உண்மை என்ன, அடிப்படையில் எங்க கோளாறு வருது, காரணத்தை கண்டுபிடிச்சா தாங்க காரியம் களைய முடியும். எதையுமே எந்த நோயுமே நோய் வந்துருச்சு, அதுக்கு என்ன காரணத்தினால வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு இங்க வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் கொள்கையில முரண்பாடு இருக்கிறது. அடிப்படையான விவகாரம் என்னன்னு கேட்டா, ஏன் வீட்டு சொத்து அவர் எடுத்துக்கிட்டாரு, அவர் வீட்டு சொத்து இவர் எடுத்துக்கிட்டாருங்கிற பிரச்சனை இங்க வரல. இங்க வந்திருக்கிற விவகாரம் என்னன்னு கேட்டா, நீங்க ஒரு கொள்கை நாங்க ஒரு கொள்கை, ஒரு கொள்கை ஒரு கொள்கை திணிக்கிறதுன்னு தான் வந்திருக்கு விவகாரம். விவகாரம் அதானே, அதுதான் எழுதி தந்திருக்கிறாங்க, அதைத்தான் வெளியிட்டு இருக்கிறாங்க, அதுதான் இன்னைக்கு நம்ம உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கொள்கை அடிப்படையில் பெருநாள் ஊரே அந்த பீஸ் மேட்ரு எல்லாமே, அந்த மேலப்பாளையம் மேட்ரு எல்லாமே, அதாவது கொள்கையில நம்ம முரண்பட்டு இருந்தோம். அது இப்ப வெளிப்படுத்திருக்கு. கொள்கையில முரண்பட்டு இருப்பது முக்கியமான முரண்பட்டு வெளிப்பட்டு விட்டது. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன பாடம் படிக்கிறோம்னு கேட்டா, படிக்க வேண்டும் நான் கேட்கிறேன் கேட்டா, மறுபடியும் இதே மாதிரியான கொள்கை ஒரு கொள்கை உடையவங்களும் மறு கொள்கை உடையவங்களும் ஒரு பிளாட்பாரத்தில் நின்று இதே மாதிரியான செயல் திட்ட இதே மாதிரியான நம்ம செயல்படுறது என்று போனால் மறுபடி பிரச்சனை வருமா வராது? சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் கேட்பது என்னன்னு கேட்டா, இப்ப இப்ப எடுக்கிறது தாமுக எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எடுக்க போறாங்க என்பதுதான் குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு அதுதான். எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எடுக்கிறதா இருந்தால் உங்களை இப்படி கூட்டி எடுக்க தேவையில்லை. நான் ஒரு அரை மணி நேரம் அங்க நடித்திருந்தேன் சொன்னா சரி அப்ப மாத்திக்கிறோம்னு சொல்லிட்டு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவில் உள்ள மக்கள்கிட்ட அத்தனையும் போட்டு உடைச்சு எடுத்துட முடியும். நான் அந்த நேரத்தில் என்ன தூர்நோக்கம் நான் நினைத்தேன் என்றால், எடுப்பதை விட இப்ப பிக்சர் நிலைமை தெளிவாகுது. என்ன தெளிவாகுதுன்னா, 2 கொள்கை உடையவர்களால் நெருக்கடி இருக்கும் பொழுது மட்டும்தான் இணைந்து செல்ல முடியும்.
ஒரு நெருக்கடி வருதுன்னு உங்க ஊர்ல கலவரம், சுன்னத் ஜமாஅத்தும் ஒண்ணா இருப்பான், தௌஹீத் ஜமாஅத்தும் ஒண்ணா இருப்பான், எந்தெந்த இயக்கம்லாம் ஒண்ணா சேர்ந்துக்குருவான். கலவரம் முடிந்து விட்டது, நார்மலுக்கு வந்துட்டோம், அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்க்கலாம், மாதிரி அடிச்சுக்கிடுவோம். நடக்குமா நடக்காதா? நம்மை இந்த 9 வருஷம் ஒன்றுபடுத்தி கொண்டு போனது எது தெரியுமா? நமக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடி, வீதியில் நடமாட முடியாத நெருக்கடி, பொய் வழக்கு என்ற நெருக்கடி, முன்னெச்சரிக்கை என்ற நெருக்கடி, இப்படியான அடக்குமுறைகள். இந்த அடக்குமுறைகள் வர 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 இப்ப பாதுகாப்பு தான் முக்கியம் என்ற நிலைக்கு தௌஹீது காரணம் தள்ளப்பட்டா, மற்ற கொள்கை காரணம் தள்ளப்பட்டா, அது எல்லாரும் சேர்ந்து இப்ப அந்த நிலை மாறிவிட்டது. பிரிவெண்ட் பேருக்கா இப்பவும் பிரிவெண்ட்கள் இருக்குமையானால் இது வெடிச்சு இருக்காது, தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு 10 வருஷம் இது ஓடும். இப்பவும் முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கைகள், இப்பவும் சிறைச்சாலைகள், இப்பவும் சித்திரவதைகள், இப்பவும் அடக்குமுறைகள் இருந்தால் அந்த தேவை, அந்த நெருக்கடி, அந்த அவசியம் இப்போதும் நம்மளை கட்டுக்கோப்பில் வைத்திருந்திருக்கும். அதுல சில விஷயங்களை நம்ம வேணாம், அவங்க சொல்லிட்டு போறாங்க, இவங்க சொல்லிட்டு போறாங்க என்ற நிலையில பேசாமல் மௌனம் காத்திருப்பார்கள். இப்ப நம்ம ஆரம்பிச்சமே அந்த நிலையில இருக்கிறோம், ஆரம்பிச்ச முதல் 5 வருஷத்துல இருந்துமே அந்த நிலையில இருக்கிறோம் இல்ல. அப்ப என்ன ஆகுது? அந்த அந்த தேவை நெருக்கடி நம்ம மீது இப்ப இல்ல. நெருக்கடி இல்லாத நேரத்தில் தான் கொள்கை இப்ப வெடிக்குது. கலவரம் இல்லை, நார்மலான நிலைமை ஏற்பட்டு போச்சு. இதுதான் மேட்டருங்க. இது அடிப்படையில் நீங்க விளங்கிக்கணும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அன்றைக்கு நம்ம ஆரம்பிச்சு ஒன்றுபட்டமே அது தப்பு இல்லை, தப்புன்னு தெரிஞ்சு நம்ம செய்யவில்லை, தேவை என்று தான் செய்தோம், நல்ல எண்ணத்தில் தான் செய்தோம். தௌஹீத் மக்களை கொண்டு பலிகடா வாக்குறதுக்கு செய்யல, உங்களை குர்பானி கொடுக்கறதுக்கு செய்யல. அவங்களுக்கும் நமக்கு சுவர், நம்ம அந்த வாசகத்தை சொல்லி இருக்கிறோம். தமுமுகவை துவக்குகிற ஆரம்ப கூட்டங்களில் யார் பேசினாலும் சுவரை வைத்துத்தான் சித்திரம். ஒரு ஓவியத்தை வரைய வேண்டியிருக்குன்னா எதை வரைகிறதுன்னு 2வது வச்சுக்கிடுவோம். அந்த உரிமை நம்மளுக்கு இருக்கிறது. நீ உனக்கு வரைஞ்ச, உனக்கு வேண்டியது நீ இந்த இடத்துல வரைஞ்சிக்க, எனக்கு வேண்டியது நான் இந்த இடத்துல வரைஞ்சிக்கிறேன். சுவர் இருக்கணும்ல, போர்டு இருக்கணும்ல. போர்டை முடுங்குறான். இப்ப போர்டை பிடிங்கனா வச்சுக்கிடுவோம். உனக்கு உள்ளது அப்புறமா நீ வரைஞ்சிக்க, எனக்கு உள்ளது நான் வரைஞ்சிக்கிறேன் தான் இதை சொல்லுவோம். ஒரு கூட்டத்திலையும் நம்ம நானும் சொல்லியிருக்கிறேன், மற்றவர்கள் சுவரை வைத்துத்தான் சித்திரம் வரைய முடியும். இப்ப சுவரை கேள்விக்குறி என்று சொல்லி அந்த நெருக்கடி, அந்த அச்சுறுத்தல், அதுதான் நம்மளை கட்டி போட்டு வைத்தது. விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க அது இருந்தால் இன்றைக்கும் அது கட்டி போட்டு வைத்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள மறைத்துக் கொண்டு சகித்துக் கொண்டு போவார்கள். அவர்களும் போயிருப்பார்கள். நம்மளும் அந்த ஆபத்து நேரத்தில் சில விஷயங்கள் நமக்கு அனுமதி இருக்கு மார்க்கத்தில், நெருக்கடிக்காக வேண்டி. சரி, ஒரு ஆபத்து இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் சபுர் செய்வோம், இன்னும் கொஞ்சம் சகிப்போம் என்று சில சமரசங்களை கண்டோம், எல்லாரும் கண்டோம். அந்த நிலை இருக்கிற நேரத்தில் நடந்துச்சு. இப்ப என்ன நிலைமை? நெருக்கடிகள் விலகிய நேரம். நெருக்கடி விலகிவிட்டால் கொள்கை அடிப்படை மட்டும்தான் தீர்மானிக்கும். இன்னுமே தீர்மானிக்கிறது என்ன தெரியுமா? இன்னைக்கு கைப்பற்றி விடலாம். கைப்பற்றும் போது புது கொள்கையில கைப்பற்றுவோமா, தமுமுகவுடைய அதே கொள்கையில கைப்பற்றுவோமா? அதே கொள்கை தானே. நீங்க கைப்பற்றணும்னு சொல்லக்கூடியவர்கள் இதே பைலா, இதே பேரு, இதே கொள்கை கைப்பற்றணும்னு சொல்றீங்க. கைப்பற்றிடுவோம். இந்த பைலா தானே, இந்த பைலாவில் எல்லாரும் சேரலாம்ல, எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ல, எல்லா கொள்கை ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கலாம்ல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு நம்ம 60 40 இருப்போம். வேணும்னே கொஞ்சம் அதிக மாதிரி சேருவாங்க. இதை போய் அமுக்குறதுக்குன்னு சேருவாங்க. 80 20 ஆகிக்கிறோம். கடைசியில் நாங்கள் தான் ஜாஸ்தி, நீ போறியா இல்லையாம்பாங்க. என்ன நெருக்கடிப்பு இல்லை. இப்போ அந்த அடக்குமுறை இல்லை. 9 வருஷம் அளவுக்குலாம் கூட இழுக்காது. இனி வரக்கூடிய விஷயம் இருக்க, இனிமேல் நம்ம போட்டு 2 கொள்கைக்காரர்கள் ஒன்றா சேர்றோம் இல்லையா, அதுக்கு 9 வருஷம்லாம் இழுக்காதுங்க. 2 வருஷம் கூட தாங்காது, 1 வருஷம் கூட தாங்காது. மறுபடியும் என்ன செய்வோம்? எங்க கொள்கையை நீங்க திணிக்கிறீங்க, உங்க கொள்கையை நாங்கள் திணிக்கிறோம்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்னத்தை விளங்கணும்னு கேட்டா, இதுதான் இந்த கொள்கை அடிப்பு மாறுபட்ட கொள்கை உடையவர்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்பட முடியும். நெருக்கடி இருந்தால் மாத்திரம் 2 பேருக்கும் அந்த நெருக்கடி இருக்க வேண்டும். யாருக்கும் சமூகத்தில் எந்த நெருக்கடியும் இல்லை. எந்த விஷயத்துக்கும் தமுமுகவுடைய அந்த பணி இருக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டு முடிந்து விட்டது மக்கள் மத்தியில்.